நானே இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேனே, அது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு 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 குடும்பத்தில் இருக்கவங்களே கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அவன் எப்படி தெரியும்? இதற்கு தமிழக உடந்தை, தமிழக போலீசார் கூட உடந்தை. தமிழக போலீசாரில் இரு பிரிவுகள் வந்து விட்டது. ஒன்று உதயநிதி போலீஸ், இன்னொன்று மு.க. ஸ்டாலின் போலீஸ் என்று. அவர்களுக்குள்ளே குழப்பம் இல்ல அப்படின்னா ரிதீஷ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தானே சார் கொண்டு ஏர்போர்ட்ல விட்டாரு. அந்த அம்மாவுடைய மனைவியும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தானுங்க. இதெல்லாம் பொது தலையில வருதுங்கிறாங்க. அதிகாரிகளிடையே பேசுது தானேங்க. நான் குறைந்தது 3-4 ஐபிஎஸ் ஆபீசர் பேசும்பொழுது பல உண்மைகள் வர ஆரம்பித்து விட்டது. இப்ப பாருங்க, ரியல் ஒன் நேயர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும் சிவா மூலமாக. ஒவ்வொரு விமான நிலையத்திலும் அது எங்க இருந்தாலும் சரிங்க, சின்னதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், கோயம்புத்தூர் இருக்கட்டும், திருச்சி ஆகட்டும், வேலூர் ஆகட்டும், எங்க இருந்தாலும் ஒவ்வொரு விமான நிலையத்திலும் 5 உளவுத்துறை அதிகாரிகள் இருப்பார்கள். சின்ன விமானத்தில் 5, பெருசா இருந்தா 50. இந்த அவர் உளவுத்துறை கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை எல்லாம் கொண்டு போய் விட்டு எஸ்கார்ட் பண்ணி நிதிஷ் ஃபாரினுக்கு அனுப்புற அளவுக்கு பண்ணிருக்குது தமிழ்நாடு போலீஸ் தான். அது ஒரு செக்ஷன் நெகட்டிவா தான் இருக்குது ஸ்டாலினுக்கு. புரியுதுங்களா? ஓகே சார். அது எப்படி விட்டாரு? டிஜிபி எப்படி விட்டாரு? கர்நாடகால ஒரு அம்மா வந்து கள்ள கடத்தல் தங்கம் கடத்தினான்ட்டு டிஜிபியுடைய டாக்டரே பண்ணாங்க. இங்க டிஜிபியுடைய ஆடையின் பெயரில் ஒரு போலீஸ்காரர் உள்ள போறாரு சிஆ பண்றதுக்கு. இதுங்க இது அயோக்கியத்தனங்க இது.